தன்னோட வாழ்க்கையே இவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணோட லைஃப்ல நடக்கவே கூடாத விஷயம் நடந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே லவ் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத சிந்துங்கிற பொண்ணுக்கு தன்னோட காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பையன் மேல லவ் வர ஆரம்பிக்குது. அந்த பையன்ட்ட நான் உன்னை லவ் பண்ணேன்னு போய் அப்ரோச் பண்ணுது. அந்த பையன் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையனே அந்த பொண்ணை சொல்றான், நானும் உன்னை லவ் பண்றேன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல திடீர்னு அலைன்ஸ் பாக்குறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பையன் அந்த பொண்ணு சொல்லுது. எங்க வீட்டுல இந்த மாதிரி புதுசா மாப்பிள்ளை பாக்குறாங்க, அது கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, என்னடா பண்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் கேட்கறான், நீ ஏமாத்துறதுக்காக தான் இவ்வளவு நாள் நீ என்னை லவ் பண்ணியா, என்னை ஏமாத்திட்டு போறியா அப்படின்னு கேட்டோன்னா அந்த பொண்ணுனால அந்த விஷயத்த ஏத்துக்க முடியல. இவனுக்கு தான் நம்ம உண்மையா இருக்கோம், இவன் தான் நம்ம உயிர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இவனுக்கு நம்ம உண்மையா இருக்கோம்னு சொல்லி அந்த பொண்ணு எதை பத்தி யோசிக்காம திடீர்னு வீட்டுல இருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போயிருது. அவனோட வீட்டுக்கு போனோன்னா அந்த பையனோட அம்மா உட்காருமான்னு சொல்லி பேசுறாங்க. பேசும்போது என்னாச்சு, இல்ல எங்க வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்க, நான் இவனை தான் லவ் பண்றேன், இவனை தான் மேரேஜ் பண்ணேன்னு சொன்னா உங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷங்க எல்லாரையும் உங்க மாமா எல்லாரையும் வர சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க மாமா அந்த பொண்ணை பார்த்து பேசுறாரு, ஏமா ஆடி மாசத்துல யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களாமா, நீ போமா நான் உங்க வீட்டுல பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த பையனோட வீட்டுல 2 நாள் ஸ்டே பண்ணிருக்கு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அவங்க மாமா, நீ 2 நாள் காணாம போயிட்டேன்னு சொல்லி உங்க வீட்டுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அதனால நீ போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண, செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு போனோன்னு எங்க போனா என்னன்னு பண்ணான்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரி இன்டர்வியூ போனேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதோ சமாளிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு போன் அடிச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த பையன், உங்க ஜாதிக்கும் எங்க ஜாதிக்கும் செட் ஆகுது, அதனால வேணாம் இதோட விட்டுருன்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு நல்லா ஏத்துக்க முடியல, ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகுது, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்குது. இப்ப நம்ம உண்மையா இருந்து இவனுக்காக நம்ம போனா நம்ம ஜாதியை பார்த்து நம்மள வேணாம் சொல்றானேன்னு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் கெஞ்சோன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னதான் அந்த பொண்ணு கெஞ்சினாலும் அந்த பையன் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். இது எதையுமே தாங்க முடியாம அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுது, செகண்ட் டைம் அட்டன் பண்ணுது, தேர்ட் டைம் அட்டன் பண்ணுது. எல்லா டைம் அந்த பொண்ணு ஏதோ கடவுள் புண்ணியத்துல அந்த பொண்ணு தப்பிச்சு இப்ப வர அந்த விஷயங்கள் எதையுமே ஏத்துக்க முடியாம டிப்ரெஷன்ல இந்த நாள் வர வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவனோட நினைப்புலதான் அந்த பொண்ணு இருக்குங்கிறத தெரிஞ்சும் அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி இப்ப மேரேஜ் பண்ணிட்டான். இந்த விஷயங்கள் தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணுனால ஏத்துக்கவே முடியாம ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க முடியாம ஒழுங்கா சாப்பிடாம ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகி இப்ப வர டிப்ரெஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.